ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டையை வச்சு ஒரு ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இது எல்லாத்தையும் ஆயில் சூடானதுக்கப்புறம் அதில் போட்டுக்கணும். அது வதங்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நான் 3 பெரிய வெங்காயம் பொடிப்படியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கணும். அது நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிப்படியாக நறுக்கி வச்சுருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்காக. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நடுவில் 4 முட்டையை நான் தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். முட்டை பாயில் பண்ணதுக்கப்புறமா வெள்ளை தனியாக, எல்லோ கலர் தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வெங்காயத்தில் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் 2 ஸ்பூன் மல்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர். நம்ம காரத்துக்கு இங்கே எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் லைட்டாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கொதி விட்டுக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போய் கொதி வரும்போது நம்ம இந்த ஒயிட் கலரை நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா பொடிப்படியாக நீங்கள் பிச்சு கூட போட்டுக்கலாம். இதை அப்படியே நீங்கள் அந்த கிரேவிக்குள்ளே உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு கடைசியாக ஃபைனலாக இந்த எல்லோ கலரையுமே 2-3 கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன். இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடணும். அந்த எல்லோ கலர் உடையாமல் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த சப்பாத்தி கூட உள்ளே எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு நடுவில் நான் மாவு முன்னாடியே நான் பிணைஞ்சு வச்சுட்டேன். இப்போ சப்பாத்தி மாவை தேய்ச்சிட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக இப்படி தான் இருந்தது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.